சரி விடுங்க, ஆண்டவர் உங்களை பெரிய இக்கட்ல இருந்து காப்பாத்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு பிரதர். வேணா நம்ம ஓரம் போனாலும் நம்ம வழியை கூப்பிட்டு ரொம்ப பண்றாங்க பிரதர். சும்மா இருக்க முடியுமா? அதான் சட்டையை பிடிச்சி இப்படி கேட்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு பிரதர். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரதர். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி யோசிச்சு பாருங்க பிரதர். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யறதெல்லாம் சரியா பிரதர்? நல்ல குடும்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா நீங்க கோவத்தை அடக்கணும் பிரதர். எல்லாருமே இதான் சொல்றீங்க, நான் அடக்கணும், கோவத்தை அடக்கணும், உணர்ச்சிகளை அடக்கணும்னு சொல்லி மொத்தத்துல என்ன ஒரு குழிக்குள்ள அடக்கம் பண்ணிடுங்க, எல்லாமே அடங்கிடும். இங்க பாருங்க பிரதர், நான் எந்த வம்புக்கும் போறதில்லை. என்னை தேடி வர்ற வம்ப சகிச்சுக்கிறதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சி செய்கிற ஒரு சாதாரண சீசன் தான் நான். என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. என்னை ஒருத்தர் தொட்டான், அவன் கெட்டான். இதுதான் பிரதர், இதுதான் எக்ஸாக்டா பிசாசுக்கு வேணும். மனுஷன் மனுஷனாவே இருக்கணும், தேவன் தேவனாவே இருக்கணும். அதுதான் பிசாசோட கோட்பாடு. ஆனா ஆண்டவரோட கோட்பாடு என்ன தெரியுமா? மனுஷன் தேவ மனுஷனா மாறணும். தேவனோட உறவாடி தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தணும். அதுக்குதான் நம்மளை அழைச்சிருக்காரு. உங்களை என்னையும் சக மனுஷட்ட சண்டை போட்டுக்கிட்டு தெரியணும்னு அழைச்சிருக்காருன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரதர், பிசாசோட ஏரியாவில தான் நம்ம வாழ்றோம். இந்த உலக சந்தையில தான் கிறிஸ்துவின் சிந்தையை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பலத்தினாலையும் இல்லை, பராக்கிரமத்தினாலையும் இல்லை, தேவனுடைய ஆவியினாலதான் வாழ முடியும். நீங்க பண்ற மிஸ்டேக்கே திரும்ப திரும்ப பண்ணினீங்கன்னா அது காஸ்ட்லி மிஸ்டேக்கா மாறிடும். அதுக்கு நீங்க விளக்கறையும் அதிகம் செலுத்த வேண்டியது வரும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் பிரதர், இந்த கோபத்துல இருந்து மீண்டு வந்துரும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல பிரதர். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது. ட்ரை பண்ணி பட்டுக்கிறதுக்கு விடுதலை ஒன்றும் அரசாங்க வேலை இல்லை பிரதர். அது ஆவியானவர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய பலனை சார்ந்த விஷயம். தான் மனசுல சமாதானம் இல்லாதவன் தான் எல்லாத்தையும் சண்டைக்கு போகும். எப்பயுமே கசப்பையும் வெறுப்பையும் மனசுல சுமக்கிறவன் பிசாசாவே மாறிடுவான், தெரியுமா? இதுக்கு மேல சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். போதும் பிரதர், புத்தி தெளிஞ்சிருச்சு. நல்ல வேலை தவிட்ட திங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. தேவனின் வெளிச்சத்தில் வாழ்ந்தி